எ டவுனில் தான் நம்ம இறங்கி வருவோம். நம்ம முருகரோட அந்த சன்னதியை முடிச்சுட்டு நம்ம இறங்கி தான் மலைக்குள்ளே இறங்கி வர மாதிரி தான் இருக்கும். ஸோ நாங்கள் பார்த்து மேலே போகிறப்போ எடுத்தது. பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாம்பாட்டி சித்தர் வந்து பார்த்திங்கன்னா பாம்பு வடிவமாக வந்து அவரை காட்சி அவர்கள் இதுதான் அவரோட குகை. அந்த குகையில் தான் உட்காந்து அவர் தியானம் பண்ணி அந்த வழியிலேருந்து போய் மலை மேலே இருக்க முருகரை வந்து இதுவும் மலை தான், பட் கொஞ்சம் டவுனில் இருக்க மாதிரி இருக்கும். முருகரை வந்து தரிசித்தாருன்றது ஒரு வரலாறு இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு தியானம் பண்ணி உட்காரதுக்கு நம்ம மெடிடேஷனுக்கு ஒரு நல்ல இடமாவும் இருக்குது. ஸோ நிறைய பேர் கண்ணுக்கும் அவர் வந்து பாம்பு ரூபமாக தெரிகிறாரு, நம்ம முழு மனதோடு இருக்கும்போது பாம்பு ரூபமாக தெரிய காட்சி தராருன்றதும் ஐதீகம் நிறைய பேர் பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு கன்னியம்மன் கோவில் ஒன்று இருக்குது. இடத்துல இறங்கும் போது ஃபஸ்ட்டு அந்த கோவில் பார்த்து தான் நம்ம அப்படியே வர மாதிரி இருக்கும். ஸோ மறுபடியும் நம்ம இப்போ மேலே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற கோபுரங்கள், அந்த உள்ளே நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா சுற்றி வர இடம் இதெல்லாம். ஸோ இங்கே வந்து சிறப்பு தரிசனத்துக்கு போகிறவங்க, இலவசமாக போகிறவங்க, தரிசனம் பார்க்குறவங்களாம் இந்த லைன் இங்கே நின்றுட்டு உள்ளே போகிற மாதிரி வரும். ஸோ இது வந்து அப்படியே நம்ம இந்த கர்ப்பகிரகத்துக்கு அப்படியே பேக் சைடு. ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு இந்த வழியாக போய் நம்ம பார்க்கலாம். இது கோயில் சுற்றி வந்து பார்க்குற இடம் இது. உள்ள கோயிலுக்குள்ளே இது இங்கே கொடிமரம் இருக்குது, நவகிரகங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா முருகரோட அந்த நம்ம பார்த்தோம்னா என்ட்ரியில் வரும்போது அந்த ஒரு கோபுரம் தெரிஞ்சது பாருங்கள், வேல் வச்சு அந்த கோபுரம் அது. ஸோ அந்த உள்ளே தான் வந்து நம்மளோட மருதாச்சலம் இருக்கிறாரு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து நம்ம வந்து அங்கே ஊர் சூப்பராக இருந்துச்சு. இங்கே இந்த மேலே இருந்து பார்க்கும்போது இதுதாங்க நம்மளோட மருதமலையோட முருகர் ஐயா இருக்கிற இடம். இங்கே பாருங்கள், உள்ளே வந்து அழகாக வந்து அந்த கர்ப்பகிரகம் வந்து இங்கேருந்து தெரியுது. நான் உள்ளலாம் ஆக்சுவலாக அலோடு கிடையாதுனால எடுக்கலை. ஸோ இங்கே நம்ம வெளியில் வந்து அந்த கோபுரம் பார்த்தோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல வெளியில் வந்தோம் பார்த்திங்கன்னா இங்கே சுற்றி வந்து நம்ம அப்படியே இங்கே வந்து பிரசாதம்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே வந்து ஊர் எல்லாமே நல்லாவே தெரியுது. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தெரியுது பாருங்கள். இந்த பார்க்